உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கருப்பா, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என் வேண்டுதலை நீ நிறைவேத்திட்ட. சூர்யா சரை என் கண்ணில் காட்டிட்ட. கடைசி நிமிஷம் வரைக்கும் எங்க அவரை பார்க்க முடியாமலே போயிடுமோன்னு பயந்துட்டே இருந்தேன். ஆனா கடைசி நிமிஷத்துல அவரை கொண்டு வந்து எல்லாத்தையும் மாத்திட்ட. எனக்கு இருந்ததெல்லாம் ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி தான். என்னன்னா, எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ அவ்வளோ அக்கறையா அன்பா இருந்து பாத்துக்கிட்டவர் சூர்யா சார். இந்த உலகத்துல எந்த புருஷனும் அவ்வளோ ஈஸியா செய்ய துணியாத ஒரு விஷயத்த எனக்காக செஞ்சாரு. இத்தனைக்கும் அவர் எனக்கு முதலாளி கூட. அவரு நினைச்சிருந்தா இவ ஒரு வேலைக்காரி தானே, நாம இவ்ளோ தூரத்துக்கு இறங்கி போய் எதுக்காக இதெல்லாம் செய்யணும்னு நினைச்சிருக்கலாம். ஆனா தன்னோட எல்லா பெருமையையும் விட்டு கொடுத்து என் மேல இருக்கிற அன்புக்காக மட்டும் நின்னாரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்திருக்கிற நேரத்துல நான் பக்கத்துல இல்லைன்னா அது தப்பாயிடும்ல, விட்டு போன மாதிரி ஆயிடும்ல. அந்த பயம் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. நல்ல வேலை அவரை பார்த்துட்டேன். ஒருவேளை சூர்யா சாரை பார்க்க முடியாம இங்க இருந்து கிளம்புற சூழ்நிலை வந்திருந்தா வாழ்நாள் முழுக்க அந்த குற்ற உணர்ச்சியிலேயே செத்திருப்பேன். சூர்யா சாருக்கு சீக்கிரமாவே உடம்பு குணமாகணும். அவர் பழைய மாதிரி துருதுருன்னு இங்கேயும் அங்கேயும் ஓடணும். அவருக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைச்சேன்னா அதை எனக்கு கொடு. எனக்கு இதெல்லாம் பழகிடுச்சு, நான் தாங்கிக்குவேன். பாவம் சூர்யா சார் இதெல்லாம் தாங்க மாட்டாரு.